ஒதுங்கிட்டேன். இத ஒதுங்கிட்ட உடனே இது வந்து தேவையில்லாத தேவையில்லாத இதெல்லாம் இட்டுன்னு போறாங்க. தளபதி மேல கேஸ் குடுக்குறாங்க. இதுமாரி எல்லாம் நடக்கக்கூடாது. நாங்க போன 14 பேரு வேன்ல வச்சு நாங்க 14 பேர் போனோம். இதுமாரி தேவையில்லாத தளபதி பத்தி தப்பா கமெண்ட் பண்ணக்கூடாது. இது நான் தான் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும். இது நான் தான் மக்களுக்கு எல்லாரும் தெரியணும். தேவையில்லாத நியூஸ் எல்லாம் போட்டுனுக்குறாங்க. அதெல்லாம் யாரும் நம்பிடாதீங்க. இப்ப நான் பாடுற நியூஸை இதையெல்லாம் நம்புங்க. தேவையில்லாத இதுமாரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. இது கீழே விழுந்தது நான் தான். இது வேற ஒருத்தன்னு சொல்லினுக்கிறாரு. அது அவரு இல்ல. இது கீழே விழுந்தது நான் தான். ஆனா ஏன் தான் இப்படி பண்றாங்களே தெரியல. தளபதி மேல இதுமாரிலாம் குற்றச்சாட்டுலாம் கொடுக்குறாங்க. அது எப்படிதான் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அவங்க அம்மாவும் பேசியிருப்பாங்க. அவங்க அம்மா ஏன் தான் இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. இதை தயவு செய்து யாரும் நம்பிடாதீங்க. இது நான் கிளம்பும் போது அந்த அம்மா அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பேசுறேன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த இடத்துல டவரே கிடைக்காது. அவங்க இப்படி பேசியிருப்பாங்க. நாங்கள் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் இடையே வரும்போது தான் டவரே எங்களுக்கு கிடைச்சிச்சு. அந்த அம்மா தேவையில்ல இதிலே சொல்லும் போது தெரியும் உங்களுக்கு இது அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு. அந்த இடத்துல மாநாட்டில் இருக்கும்போது அவங்க பொய் சொல்கிறான்னு சொல்கிறாங்க. இது நம்பிடாதீங்க. அந்த இடத்துல இப்படி டவரே கிடைக்கல. நான் என் ஃபோனே டவர் கிடைக்கல. யார் ஃபோனும் அங்கே எவ்வளோ கூட்டம் இருந்தது, அது யாருக்குமே டவரே கிடைக்கல. எப்படி அவங்களுக்கு மட்டும் தனியாக டவர் கிடைச்சிக்குதுன்னு தெரியல. அவங்க பையன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறாங்களாம். இது வரைக்கும் நான் இன்ஸ்டாகிராமில் போட்டுப்பேன். அன்னைக்கு மறுநாள் காலையில் வந்ததுன்னு இது நான் தான் எல்லாருக்கும் தெரிவிச்சிருப்பேன். அது நான் திருப்பி அவங்க போட நான் திருப்பி இந்த ரீல்ஸ் பண்ணி போட்டுனே இருந்தேன். அதெல்லாம் பாருங்க. அது எங்கள் அம்மாட்ட வீட்டில் சொன்னேன், ஏன்ப்பா அப்படி பண்ணீங்க இல்லைம்மா நான் கிட்ட போனேன். எங்கள் ஆர்வமாக நான் கிட்ட போனோடனே அவங்க என் பவுன்சர் தூக்கி கிடச்சிட்டாங்க. எங்கள் அம்மாவே எங்கள் அம்மாவை தப்பாக எதுவும் சொல்லக்கூடாதுமா. இது நான் தான் புரிந்தேன். நான் தீவிரமான விஜய் ரசிகர். எனக்கு தளபதிக்கு எதுவுமே ஆகக்கூடாது. என்னால் தளபதிக்கு நான் எதுக்கு வேணா நிற்பேன். அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறீங்க. நான் எங்கே வேணா பேட்டி சொல்லுவேன். இதை நான் தான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். எல்லாமே ஆதாரம் இருக்குது. என் ஃபோட்டோ அந்த ரேம்ப் மேலே நான் இருக்கிற வீடியோ எல்லாம் ஆதாரம் இருக்குது. இதில் நான் இந்த சட்டை இந்த துண்டு அந்த தொங்கினு கம்பி பிடிச்சி தொங்கி நிற்பேன். இந்த துண்டு கூட தெரியும் பாருங்க. கட்சிக்காரங்கள் தான் எல்லாம் கொஞ்சம் நான் சொன்னேன். அவன் எல்லாம் அப்புறமா கொஞ்சம் இது இல்லை. அப்புறமா இன்னைக்கு சாயந்தரம் தான் எல்லாமே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. குஷி அந்த நான் கால் பண்ணி என்னப்பா எப்படிப்பா நல்லா இருக்கிறாப்பா கேட்டேன். நல்லா இருக்கிறேண்ணா. என்னப்பா வீட்டில் எல்லாம் எப்படி பார்ப்பீங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு பேசினார் குஷி அந்த பேசினோடனே சரிப்பா தளபதி இதுமாரி பண்ணிட்டாங்க. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு சாட்சி எல்லாமே இருக்குதுப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாரு. எங்க ஊர் பட்டுக்கோட்டையில வல்லாரலேயே வித்திருந்த சிங்காரம் இந்த சிங்கார சென்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா இருக்கானா, அது மிகப்பெரிய விஷயம். வல்லாரலேயமா? ஆமாயா. என்னையா சொல்ற? உண்மைதாயா சொல்றேன். அந்த ஆளுடைய கல்லிங்காரையும் கண்ணாடி பார்த்தா தெரியல உனக்கு? பேசாத. உன் முகர கட்டைய உத்து பார்த்தாலே தெரியுது. தினம் 3 புல்லு விடாம ஓடுதுன்னு.